வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். நான் உங்கள் சங்கர் நாராயண். நீங்கள் வந்து காம்போ கொடுத்துருங்க கேட்டீங்க. ஏப்ரல் மாத ராசி பலன் கேட்டீங்க. அப்புறம் மந்த்லி கொடுங்க, எல்லாம் கொடுங்க. நான் சனி கொடுத்தாச்சு. ராகுக்கு எது படுறது வந்து பிக் ஜாப் நான் தனித்தனியாக தான் பண்ண முடியும். இப்போதைக்கு நான் குரு பயிற்சியோடைய அந்த ராசி லக்னம் காம்போ கொடுத்துறேன். ஒரு சுபகிரகம் குரு எல்லாருக்கும் நல்லது பண்ணுவாரா? உங்களுக்கு நல்லது பண்ணுவாரா? உங்களுக்கு பணம் கொடுப்பாரா? கல்யாணம் பண்ணி கொடுப்பாரா? குழந்தை கொடுப்பாரா? ஏன்னா குரு தான் இந்த முக்கியமான இன்ஃப்ளூயன்ஸ். ஒரு மனுஷனுக்கு வந்து கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்குன்னா குரு நல்லா இருந்தால் அந்த வாழ்க்கை சூப்பராக இருக்கும். கல்யாண வாழ்க்கை யாருக்கெல்லாம் சரியில்லையோ குரு சரி இருக்காது. அதே மாதிரி பொருளாதாரம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஃபினான்ஷியலாக நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா குரு சரியா இல்லைன்னு அர்த்தம். குழந்தை பாக்கியம், குழந்தை பிறந்து இந்த குழந்தையுடைய வளர்ச்சி, இது எல்லாமே குருவை பேஸ் பண்ணி வர்றது தான். ஸோ அதனால் முக்கியமான 3 காரகத்தை வந்து குரு தான் ஹோல்ட் பண்ணுறார். அவர் பயிற்சி நடக்க போகுது. இப்போ மே மாதம் குரு பயிற்சி மிதுனத்தில் வரப்போகிறார். குரு என்ன செய்ய போகிறார், அது உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு ஆல்ரெடி கொடுத்துட்டேன், ப்ரிடிக்ஷன் கொடுத்துட்டேன். அது அப்லோட் ஆகிடுச்சு, அதை பார்த்துருக்கீங்க. நான் இப்போ வந்து டீட்டெயிலாக உங்கள் லக்னம் உங்கள் தசாபுதியோட தொடர்பில் வரேன். கம்ப்ளீட்டாக பாருங்கள். www.lifehoroscope.in இந்த ஒரே ஒரு வெப்சைட் தான் நம்மளது. நான் எல்லா வாரமும் சொல்லிட்டு தான் இருக்கேன். இந்த முறை இன்னும் என்ன சொல்கிறேன்னா, லைஃப் ஹாரோஸ்கோப்ன்ற அந்த பர்டிகுலர் கீ வந்து அந்த வேர்டு கீ வந்து நிறைய பேர் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எங்களுடைய வெப்சைட் வந்து www.lifehoroscope.in. அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா அதில் ஒரு நம்பர் இருக்கும். அது என்னோடய டீம் நம்பர். இன்னொன்று டிஸ்பிளே எடுத்துகிற நம்பர் தான் எங்களோட டீம் நம்பர். இது தவிர வேறு எந்த நம்பர்ஸும் எங்களோட நம்பர்ஸ் கிடையாது. இந்த சைட் தவிர வேறு எந்த சைட்லையும் நாங்கள் ப்ரொமோஷனும் பண்ணல, வேறு எந்த பெய்டு ப்ரொமோஷனும் பண்ணல, வேறு எந்த விதமான நாங்கள் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டும் பண்ணல, எதுவுமே பண்ணல. இது மட்டும் தான் இருக்குது. இதில் மட்டும்தான் இந்த சர்வீஸை ஆட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு பண்ணுறோம். எங்களுக்கு ஒரு செட் ஆஃப் ஆஸ்ட்ராலஜிஸும் இருக்காங்க. ஸோ சம் ஜூனியர்ஸ், நான் நல்லா ஒரு டீமாக ட்ரெயின் பண்ண ஜூனியர்ஸும் இருக்கும். அவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் அடிஷ்னலாக பண்ணுறதுக்கும் இருக்காங்க. ஸோ எல்லா சர்வீஸும் இருக்குது. அதனால் அதை கரெக்டாக பயன்படுத்திங்க. என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம குரு பயிற்சி ராசி லக்ன காம்போவை டீச்சலாக பார்க்கலாம். ஸோ இப்போ கடகமுக்கு நம்ம வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு ஏற்கனவே நீங்கள் ஒரு நல்ல பேஸ் தான் வரீங்க. ஏன்னா சனி விட்டு விலகிடுறாரு. குரு பயிற்சி நடக்கிறதுக்கு முன்னாடியே சனி விலகியிருப்பார். ஓரளவுக்கு மைண்ட் வைஸ் யூ ஆர் வெரி ஃப்ரீ. இப்போ குரு பயிற்சி பொதுவாக கடகத்துக்கு நம்ம கொடுக்கும்போது அதில் சொன்னோம் 12th ஹவுஸில் குரு வராரு, சுப செலவுகளை கொடுக்குற நேரமாக தான் இருக்குன்னு. பட் இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு ஒரே ஒரு அட்வான்டேஜ் நடக்கும். அது என்னென்னா, ஒரு 2 மாதம் மட்டும் குரு வந்து அட்வான்ஸாக டிரான்சிட் நடக்கும். அந்த டிரான்சிட் வந்து உங்களுக்கு எண்ட் ஆஃப் த இயர் லைக் 2025 எண்டில் வந்துடும். அந்த 2 மாதம் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹவுஸ்க்கு குரு உச்சத்துக்கு வருவார். அட்வான்ஸாக இருக்கும் அந்த டிரான்சிட்டு. அந்த உச்சத்துக்கு வரும்போது சில மிராக்கல் மேஜிக்லாம் பண்ணுவார். அதெல்லாம் நடக்கும். அது அப்பப்போ வரும்போது நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். ஓவராலாக கடகத்துக்கு குரு வந்து என்கிட்ட எல்லாரும் கேட்டாங்க, அப்பாடா சனி ஒழிஞ்சுது சாமி, சனி வந்து 8லேருந்து போயிடுச்சு, நிம்மதி வந்துடுமா, சந்தோஷம் வந்துடுமா, நோயெல்லாம் போயிடுமா, வருத்தம் போயிடுமா, கஷ்டம் போயிடுமா, ரொம்ப ஒரு ஆறுதலாக இருக்குமா, பாசிட்டிவாக இருக்குமா, கல்யாணம் நடக்குமா, பிரிந்த உறவுகள்லாம் சேர்ந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டாங்க. ஆல்மோஸ்ட் நான் வந்து 90% எல்லாருக்கும் பாசிட்டிவான ஆன்சர் தான் கொடுத்துருக்கேன், ஹோப் கொடுத்துருக்கேன். ஏன்னா சனி விலகிற நேரம் வந்து நல்ல நேரம் தான். ஸோ எல்லா வகையிலுமே நீங்கள் வந்து சார்ஜ் எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத. நிறைய அவமானங்கள், நிறைய ஒரு தலைக்குனிவு, வருத்தம் எல்லாமே கடகத்துக்கு நடந்திருக்கு. சில பேர் ஜான் 2025 கூட நான் சின்னதாக ஒரு ஆக்சிடெண்ட்டில் சந்தித்தேன், காலில் அடிபட்டுருக்குன்னு சொன்னாங்க. ரொம்ப வருத்தப்பட்டோம். நிறைய ஆனால் எல்லா மாதமும் சொல்லிகிட்டு இருக்கேன், வாகனத்துக்கு போகும்போது கவனமாக இருக்கேன். பட் சனி டிரான்சிட் நடந்த பிறகு இந்த பெரும் பாதிப்பு ஏற்படாதுன்றது நான் உறுதியாக சொல்கிறேன். ராகு வராருன்னு நிறைய பேர் கேட்டாங்க. ராகு வராரு, இப்போ குரு பேச்சை பற்றி பேசிங்க. பட் ராகு ஆல்ரெடி அங்கே வந்துட்டாருன்னா என்ன பண்ண முடியும்? அங்கே ஆனால் ராகுவை குரு பார்த்துருவார். 1 வருஷத்துக்கு உங்களுக்கு குரு காப்பாற்றிடுவார். ராகு வந்து அவர் பார்வை இருக்கிறதுனால ஒன்றும் ஒரு கெட்டது செய்ய முடியாது. இப்போது ஒரு பையன் வந்து பயங்கர சேட்டை பண்ணுறான்னு வச்சுங்களேன், சின்ன பையன். அந்த பையன் வந்து பயங்கர சேட்டை பண்ணுறான். சேட்டை பண்ணும்போது சப்போஸ் அம்மா வந்து பார்க்குறாங்க, கண்டிக்கிறாங்க, டே கண்ணா இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தா நான் வந்து செல்லை பிடிங்கிடுவேன், இதை ஏதோ மிரட்டுறாங்க. அப்போ அந்த பையன் என்ன பண்ணுவான், கண்ட்ரோல் ஆகும். அம்மா பார்க்குறாங்க, இல்லை அப்பா பார்க்குறாங்க, தாத்தா பார்க்குறாங்க. ஸோ நம்ம அவங்க முன்னாடி இந்த மாதிரி சேட்டெல்லாம் பண்ணக்கூடாது, கொஞ்சம் அப்படியே அடக்கி வாசிப்பாங்க. அது மாதிரி தான் அந்த குரு பார்வை. குரு பார்வை என்னன்னா, ராகு 8ல் உட்காந்து என்ன பண்ணுவார், நான் ஏதாவது ஒன்று பண்ணுவேன். ஏன்னா ராகு இல்லையா, ராகு வந்து ஒரு ஒரு மாயாசக்தியுடைய பவர் தான் ராகு. ஒரு மாயாசக்தியுடைய ஃபுல் ஃபோர்ஸ் பவர் தான் ராகு. ராகுடைய ஆதிக்கத்தில் பிறக்கிறவங்களே பேசிக்காக வந்து ஒரு மெக்னெட்டிக் ஒரு எனர்ஜியோடு இருப்பாங்க. அவங்கள புரிஞ்சிக்க முடியாது. ஒரு மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது. கேதுவும் இருக்குது, பட் ராகு ஒரு மாதிரி அது ஒரு மாதிரி ஒரு மேஜிக் அது. ஸோ இப்போது ராகு 8லேருந்து ஏதாவது பண்ணிவிடுமா அப்படின்னு. ஏன்னா சந்திரன் ராகு காம்பினேஷன். குரு பார்வை அவரை கொஞ்சம் கூலாக இருப்பா, தொந்தரவு பண்ணாத அப்படின்னு இருக்குது. இப்போது கடகராசி கேது 2nd ஹவுஸில் அடுத்த ஒரு ஆள் கேது.
கேது ஏதாவது பண்ணி ஏதாவது தொல்லை பண்ணுமா, கேது ஏதாவது போட்டு டிஸ்டர்ப் பண்ணி எங்களை வந்து கஷ்டப்படும். கேது எங்கே இருக்கார்? செகண்ட் ஹவுஸில். செகண்ட் ஹவுஸ்னால் ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸு. கம்முன்னு வாயை மூடிட்டா போதும். கடகத்துக்கு அப்படியே சைலண்ட்டாக இருந்தால் போதும். கேது 2ல் இருக்கு இல்லையா? இது என்னென்னா, இந்த கேது வந்து சம்டைம் கேதுக்கு வந்து தலையில்லாத பாம்பு. நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் லாஜிக்காக புரிஞ்சுக்கணும். கடகத்துக்கு கேது 2ல் வராருன்னு சொன்னோம்னா, கேது வந்து தலையில்லாத பாம்பு. சம்டைம்ஸ் சிந்திக்காமல் எதையாவது பேசினாலோ ஏதாவது செஞ்சாலோ ஏதாவது வாக்குறுதி கொடுத்தாலோ மாட்டிப்பீங்க. அதனால் சுயமாக ஒரு முடிவெடுத்து எதை பற்றியும் சிந்திக்காமல் பின்விளைவை பற்றி யோசிக்காமல் அப்படி ஜஸ்ட் லைக் தட்டாக ஒரு வாக்குறுதியை கொடுக்குறது, ஜஸ்ட் லைக் தட்டாக ஒரு கமிட்மெண்ட்டை கொடுக்குறது, ஏதாவது லூஸ் ஸ்டாக் கொடுக்குறது, இதெல்லாம் பண்ணாதீங்க. அப்படியே அமைதியாக இருந்துட்டிங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா அவ்வளோதான் அந்த ஆக்டிவிட்டி அங்கே கேதுக்கு. வேறு ஒன்றும் அங்கே பெரிய ஆக்டிவிட்டி இல்லை. அதனால் ஒன்றும் பயம் இல்லை. குரு பயிற்சிக்கு வந்துடுவோம். நிறைய பேர் கேட்டாங்க, குரு 12 வராரு, ஏற்கனவே எங்களை சனி வந்து கடங்காரனாக்கிட்டு போயிட்டாரு, இப்போ குரு வந்து மேலும் கடங்காரனாக்குவாரா, என்ன பண்ணுவார்? நீங்கள் வேறு விரையன்றீங்க. சுப விரயங்களை தான் தருவார் குரு. சுப விரயங்களை தருறதுனால ஒன்றும் பயம் இல்லை. குறிப்பாக மாணவர்கள்லாம் கடகத்தில் இருந்தீங்கன்னா படிக்கிறதுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு பாசிட்டிவான சைனை காமிக்குது. அது ரொம்ப நல்லா இருக்குது. சரி, இப்போ கடக ராசின்னு வச்சுப்போம், கடக லக்னம்னு வச்சுப்போம். சுமாரான பலனை நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிறீங்க கடக ராசி கடக லக்னமாக இருந்தீங்கன்னா குரு பயிற்சியுடைய பலனில் பொருளாதார ரீதியாக அப்படின்னு வச்சுப்போம். எந்தெந்த லக்னங்கள்லாம் கம்பைன் பண்ணால் இது ரொம்ப பெரிய ஹிட்டு கொடுக்கும் அப்படின்னு நம்ம லிஸ்ட் எடுத்துடலாம். சப்போஸ் கடகராசியில் பிறகு ரிஷப லக்னமாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக செலவு தான். ஆனால் நல்ல செலவு, சுபமான காரியங்களுக்கு செலவு. அது வந்து என்னென்ன உங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்கோ அத்தனைக்கும் ஒரு நல்ல செலவு. பரவாயில்ல. கடக ராசியில் பிறகு ரிஷப லக்னமாக இருந்தால் சுப செலவுகளை சந்திக்கும் காலம், நல்ல நேரம் அப்படின்னு எடுத்துக்கலாம். மிதுன லக்னமாக இருந்தீங்கன்னா மிதுனத்துக்கு ஜென்ம குரு, கடகத்துக்கு விரைய குரு. இது எப்படின்னா, எனக்கெல்லாம் அமைதியாக அதெல்லாம் பிடிக்காது. எனக்கு வந்து எதையாவது நான் வந்து பண்ணிகிட்டே இருக்கணும், அதுக்காக என் பணம் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல அப்படின்னு எதையாவது முயற்சி எடுக்க வைக்கும். அதில் கொஞ்சம் நீங்கள் வந்து அதிகப்படியான முதலீடுகளை கொஞ்சம் யோசித்து செய்கிறது நல்லதுன்றது என்னுடைய கருத்து. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அவ்வளோ நெகட்டிவ் சொல்ல முடியாது. கொஞ்சம் யோசித்து செஞ்சால் நல்லாயிருக்கும். கடகத்துக்கு கடகம் காம்பினேஷன் சொல்லிட்டேன். இந்த கடகராசி சிம்ம லக்னமாக இருக்கவங்க தான் கொஞ்சம் கவனமாக இருக்கும். ஏன்னா பொருளாதாரத்தை கொடுக்குற மாதிரி கொடுக்கும், அப்புறம் செலவழிக்கிற மாதிரி அழிக்கும். ஏன்னா அங்கே சிம்மத்துக்கு வந்து ஜென்மத்தில் கேது, கடகத்துக்கு வந்து செகண்ட் ஹவுஸில் குடும்பத்தில் கேது, அப்புறம் சிம்மத்துக்கு அங்கே 8ல் சனி, கடகத்துக்கு 8ல் ராகு. பட் இருந்தாலும் குரு பார்வை கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிகிட்ருக்கு. ஸோ எப்படி பார்த்தாலுமே இந்த கடகம் அண்ட் சிம்மம் காம்பினேஷன் தான் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய டைம் இது. அதெல்லாம் அவசரப்பட்டு எதையாவது விரயம் பண்ணிவிட்டு இது ட்ரை பண்ணேன், அது ட்ரை பண்ணேன், இங்கே முதலீடு பண்ணேன், ஃப்ரெண்டு சொன்னான், அவனை கேட்டு பண்ணேன் அப்படின்னு சொல்லி மாட்டிக்காதீங்க. அங்கே கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும். அதுக்கு அடுத்தது கடக ராசியில் பிறகு கன்னியா லக்னம் சுமாராக தான் இருக்குது. பெரிய எதிர்பார்ப்புகள் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடகம் வாசஸ் அந்த துலாம் காம்பினேஷன் நல்லா இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா குரு பயிற்சி கொஞ்சம் பெட்டராக இருக்குது. கடகராசியில் பிறகு துலா லக்ன காம்பினேஷன் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஓரளவுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற ஏதோ ஒரு விஷயங்கள்லாம் உங்களுக்கு பண்ணித்தரும். குறிப்பாக என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, செலவு பண்ணாலும் பரவாயில்லைங்க, எனக்கு பணம் விரயம் பண்ணாலும் பரவாயில்ல, நான் நினச்சது நடக்குமா? வீடு கட்டணும் ஆசைப்பட்றேன், கட்ட முடியுமா? கட்ட முடியும். ஃபாரின் போன ஆசைப்பட்றேன், போக முடியுமா? முடியும். அதுக்கப்புறம் தொழில் ஒன்று தொடங்கலாம்னு நினைக்கிறேன், தொடங்க முடியும். அதுக்கப்புறம் நான் படிக்கலாம்னு நினைக்கிறேன், படிக்க முடியும். திருமணம் செய்யலான்னு இருக்கேன், பண்ண முடியும். ஏன்னா எல்லாம் செலவு தானே, நல்ல விஷயத்துக்கு செலவு, சுப செலவு. ஸோ சுப செலவுகளை கொடுக்கக்கூடிய குரு தான் இந்த காம்பினேஷன் ஃபார் கடகம் ஆகிட்டு துலாம். விருச்சிக லக்னம் கடக ராசி ரொம்ப சுமாராக இருக்குது. உங்கள் பொருளாதாரத்தை நீங்கள் வந்து பாதுகாத்து வச்சிங்க, எங்கேயாவது அதை வந்து இழக்க வேண்டாங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ கொஞ்சம் பாதுகாத்து வச்சிங்க. தனுசு லக்னம் அண்ட் கடக ராசி அதுவே சஷ்டாங்கம். இந்த சமயத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, நாட் பேட். 50 to 60% நீங்கள் எதிர்பார்க்குற பலன்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. மெயினாக ஃபைனான்ஷியல் மேட்டர்ஸில், மேரேஜ் அண்ட் ஃபேமிலி, இதெல்லாம் 50 to 60% நல்லாயிருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து மகரம் கடகம், அப்படியே நேர்கோட்டில் 7th மகரம் கடகம். பொதுவாக மகரத்துக்கு வந்து ஒரு ரிலீஃப் ஆகிற டைம் இது. கடகத்துக்கும் அஷ்டம சனி முடிகிற நேரம். நீங்கள் ஆக்சுவலாக எப்படி ஃபீல் பண்ணுவீங்கன்னா, இந்த குரு பேச்சு நல்லது பண்ணுதோ இல்லையோ, ஏற்கனவே பட்ட கஷ்டங்கள்லேருந்து விடுதலை அடைவீங்க. அதுவே நீங்கள் பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுவீங்க. பரவாயில்லடாப்பா சாமி, எதுவுமே நல்லது வேணாம், கெட்டதெல்லாம் ஒழிஞ்சாலே போதுன்ற மாதிரி உங்களுக்கு வந்து அப்பாடான்னு இருக்கும். அதுவே நீங்கள் வந்து ஒரு எனர்ஜி வந்துடும். அந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் இருப்பீங்க இந்த கடகம் அண்ட் மகரம். கடகம் கும்பம் அப்படின்னு போட்டோம்னா, இந்த ஜூபிட்டர் டிரான்சிட் வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணும். ஒன்லி ஃபார் இதை செலவு பண்ணு, இவ்வளோ வரவு வருது, இவ்வளோ வரவு வருது, இவ்வளோ செலவு பண்ணு அப்படின்ற மாதிரி இந்த கையில் வாங்கி அந்த கையில் கொடுக்குறது, இந்த காதில் கிட்ட அந்த காதில் விடுற மாதிரி. அப்படி ஒரு டிரான்சாக்ஷன் நடக்கிற டைம் தான்.
ஃபினான்ஷியலாக பார்க்கும்போது. மேரேஜ் அண்ட் அதர் பிளான்லாம் நீங்கள் தாராளமாக பண்ண முடியும். அதுக்கெலாம் நல்லா இருக்குது. மீனம், இந்த மீனம் அப்படிங்கிற லக்னத்துக்கு பொசிஷன் பற்றி பார்க்கும்போது கடக ராசி அண்ட் மீன லக்னம் ரெண்டுமே வாட்டர் சைன். இது விருச்சிகமும் வாட்டர் சைன் தான். ஜல ராசி, ஜலனா வாட்டர், நீர் சம்மந்தப்பட்ட ராசி. விருச்சிகம், கடகம், மீனம் இந்த காம்பினேஷனில் வந்துட்டிங்கன்னா அது ராசி லக்னம் எப்படி வேணால் நீங்கள் அப்படி இப்படி கம்பைன் பண்ணி கூட பார்த்துங்க. இந்த காம்பினேஷனில் வந்துட்டிங்கன்னா அவ்வளோ ஒன்றும் ஒரு சிறப்பாக இல்லை இந்த வருஷம் 2025. எப்படியும் பண வரையங்கள் உண்டு, நல்லபடியாக அதை பண்ணிக்கோங்க. மேஷமும் சுமாராக இருக்குது. மேஷமும் ஒன்றும் அவ்வளோ ஒரு எக்ஸ்ட்ராடரியாக அபிரீதியாக பலன் தர மாதிரி இல்லை. ஓவரால் கடகத்துக்கு பலன் பரவாயில்லை. செலவுகளை பார்த்து செய்யுங்க, நல்ல விதத்துக்காக பயன்படுத்துங்க. வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு ஜென்ரலான ஒரு பலன் தான். நான் வந்து அந்த ராசி லக்னம் காம்போலாம் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன லக்னம், என்ன ராசி, என்ன நட்சத்திரம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது அது உங்களுடைய அடிப்படையான கடமை. அடிப்படையான கடமைன்னா நீங்கள் அஸ்ட்ராலஜியை வந்து ஃபாலோ பண்ணுறீங்க, நம்புறீங்க, ஹாரோஸ்கோப்னு ஒன்று இருக்குன்ற நம்புறீங்க, பிளானட்டோட இன்ஃப்ளூன்ஸை நம்புறீங்க, நீங்கள் கோயிலில் போய் உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணுறீங்க, நீங்கள் பிரார்த்தனை பண்ணுறீங்க, நீங்கள் நல்ல நாள் பார்த்து தான் கல்யாணம் பண்ணுறீங்க, நீங்கள் நல்ல நாள் பார்த்து தான் குழந்தைக்கு பேர் வைக்கிறீங்க, நீங்கள் நல்ல நாள் முகூர்த்தம் குறித்து தான் ஒரு சுபகாரியம் செய்கிறீங்க, வீடு கிரகப்பிரவேசம் செய்கிறீங்க, நீங்கள் ஒரு நல்ல நாள் பார்த்தா ஒரு கார் வந்து டெலிவரி எடுக்கிறீங்க, இல்லை நீங்கள் குழந்தை கூட இப்போ வந்து நிறைய பேர் நார்மல் டெலிவரி இல்லை சிசேரியன் தான் பண்ணணும் டாக்டர் சொன்ன உடனே என்ன பண்ணுறீங்க, அதுக்கு நாள் தேடுறீங்க. எல்லாமே நீங்கள் ஒரு நல்ல நாளை ஏன் சூஸ் பண்ணுறீங்க? உங்களுக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா எல்லாருக்கும் அந்த நம்பிக்கை அஸ்ட்ராலஜியில் இருக்கோ இல்லையோ, நமக்கு எதுவும் கெடுதல் நடந்துடக்கூடாதுன்ற நம்பிக்கை இருக்குது. தப்பு இல்லை, எல்லா மனுஷருக்கும் ஒரு நல்லது நடக்கணும்னு தான் எல்லாருக்கும் ஒரு எண்ணம். எனக்கும் அந்த எண்ணம் இருக்குது. அப்போ நீங்கள் வந்து அடிப்படையை உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அது என்ன ஒரு 2 நிமிஷம் நீங்கள் என்ன ராசி, நீங்கள் என்ன நட்சத்திரம், நீங்கள் என்ன நாள் பிறந்தீங்க தெரிஞ்சுக்கலாம், தப்பு இல்லை. இதை தெரிஞ்சுக்கிட்டா நீங்கள் வந்து ஒவ்வொரு வாட்டியும் ஒரு வீடியோ பார்க்கும்போது உங்களை வந்து கம்பைன் பண்ணலாம். இதை விட இன்னும் ஒரே ஒரு படி மேலே போகலாம். கொஞ்சம் தசா புத்தி, நமக்கு என்ன தசை நடக்குது, ரொம்ப சிம்பிளுங்க. அது தசா கால்குலேஷன் சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ அதுக்கு லேர்ன் ஆஸ்ட்ரோவில் தனியாக பண்ணியிருக்கேன். தசா கால்குலேஷன் வீடியோஸில் எந்த நட்சத்திரத்தில் பார்த்தா எத்தனை ஆண்டு காலம் தசை நடக்கும், அதுக்கு அடுத்து என்ன தசை நடக்கும், அதுக்கு அடுத்து என்ன தசை நடக்கும்ன்றதை கிளியராக நான் கொடுத்துருக்கேன். அது ரொம்ப சிம்பிளாக எளிமையாக புரிஞ்சுக்க ஒரு வீடியோ. உங்கள் ஹாரோஸ்கோப் என்ன, உங்களுக்கு வந்து சுக்கரன்னா என்ன, உங்களுக்கு வந்து ஒரு லவ் லைஃப் எப்படி இருக்கும், ஃபைனான்ஷியலாக லக்ஸுரி லைஃப் எப்படி இருக்கும், அது சுக்கரன் நல்லா இருக்கா, ஈஸி. சனி எப்படி இருக்கார், நமக்கு ஆயில் எப்படி இருக்குது, ஆரோக்கியம் எப்படி இருக்குது, சனி எப்படி, நம்ம வருத்தப்பட்டு வாழ்வோமா சந்தோஷமாக வாழ்வோமா, சனியை செக் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு. குரு எப்படி இருக்கார், நம்ம குடும்ப வாழ்க்கை நல்லபடியாக இருக்குமா, நமக்கு பிறக்கிற குழந்தைகள் நல்லபடியாக இருப்பாங்களா, அவங்க வாழ்க்கை நல்லா இருக்குமா, அவங்கள பார்த்து நம்ம சந்தோஷப்படுவோமா, அந்த குரு அது காமிக்கும். அதுக்கடுத்தது உங்களோட பொருளாதார வளர்ச்சி. நான் வந்து எங்கள் அப்பா வந்து ஒரு சாதாரண லெவலில் இருந்தார், மிடில் கிளாஸ். நான் அதை விட ஒரு கிளாஸ் மேலே வருவேனான்னு யார் சொல்லுவோம்? குரு தான் சொல்வார். வளர்ச்சி அடைய போறியா, வீழ்ச்சி அடைய போறியா, குரு காமிக்கும். அதுக்கடுத்தது நீங்கள் செக் பண்ண வேண்டியது புதன். புத்தி கூர்மையாக இருப்பீங்களா, புத்திசாலியாக இருப்பீங்களா, அட்லீஸ்ட் நீங்கள் புத்திசாலியாக பிறக்க வேணாம், புத்தி உள்ள மனிதர்கிட்ட நீங்கள் கற்றுக்கலாமே, அவங்க சொல்கிறத கேட்டுக்கலாமே, அவங்க சொல்கிறத கற்றுக்கலாமே. அது யார் காமிப்பா? புதன் தான் சொல்வார். அப்போ புதன் எங்கே எப்படி இருக்கார்? சூரியன். ஒரு ஆற்றலோடு இருப்பீங்களா, எனர்ஜியோடு இருப்பீங்களா, ஒரு சக்திசாலியாக நீங்கள் யார், உங்களுடைய பரம்பரை என்ன, நீங்கள் எதுக்காக ஜனநேட்டி, உங்கள் கர்மா என்ன அப்படிங்கிற சூரியன் வந்து ஓரளவுக்கு மெசேஜை கொடுத்துரும். உங்கள் பார்வை என்ன, உங்கள் நோக்கம் என்ன, கொள்கை, உங்களுடைய கொள்கை என்ன. அப்போ சூரியன் எப்படி இருக்குது? சந்திரன் கடைசியாக உங்கள் மனசு எதை சார்ந்து வந்திருக்கு, உங்கள் மனசு எதை விரும்புது, பணமா, புகழா, பொருளா, இல்லை ஆதாயமா, இல்லை வந்து பதவியா, அதிகாரமா, இல்லை சேவையா, இல்லை பக்தியா, இல்லை குடும்ப பாசமா, என்ன விரும்புறீங்க அப்படிங்கிறத அந்த சந்திரன் காமிக்கும். ஈச் அண்ட் எவ்ரி பிளான்ட்டை நீங்கள் ரீட் பண்ணலாம். ராகு யோகத்தை எவ்வளோ கொடுக்க போகுது, கேது ஞானத்தை எவ்வளோ கொடுக்க போகுது, செவ்வாய் உங்கள் உடலில் பலத்தை எப்படி கொடுக்க போகுது, நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனாக இருப்பீங்களா, நீங்கள் வீர தீர செயல்களை புரியக்கூடியவராக இருப்பீங்களா, நீங்கள் ஆற்றல் மிக்க மனிதராக இருப்பீங்களா, நீங்கள் கடைசி வரைக்கும் உடல்வாகோட நல்ல உடற்பயிற்சி செய்யக்கூடிய மனிதராக இருப்பீங்களா அப்படிங்கிறது இந்த செவ்வாய் தான் காமிக்கும். அப்போ செவ்வாயுடைய சக்தி எப்படி இருக்குன்றதை நீங்கள் செக் பண்ணலாமே, உங்கள் ஹாரோஸ்கோப்பில் பார்க்கலாமே. அப்போ உங்கள் ஹாரோஸ்கோப்பில் எது வீக்காக இருக்குன்னு நீங்கள் கண்டுபிடிக்கலாமே, எது பெனிஃபிக் அண்ட் மெல்ஃபி, எது வந்து நமக்கு வந்து யோகமாக இருக்குது, எது தோஷமாக இருக்குது, அது எப்படி நிவர்த்தி பண்ணலாம். எல்லாத்துக்கும் ஒரு வழி இருக்கே. முதல்ல உங்கள் மைண்ட் எப்படி இருக்குது, அதுக்கு உங்கள் விதி ஒத்து போலையா, அதுக்கு உங்கள் தசை ஒத்து போலையா, அதுக்கு உங்கள் பிளானட்டரி பொசிஷன் சப்போர்ட் பண்ணுமா பண்ணாது, அதை ரீட் பண்ணி கால்குலேட் பண்ணி புரிஞ்சிக்கலாம். நான் இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ தொடர்ந்து இந்த லைஃப் ஹாரோஸ்கோப் சேனலை பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நிறைய நண்பர்களுக்கும் ஒருவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இட்ஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.